ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. நான் வந்து இங்கே ப்ரானை க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த நடுவில் இருக்கக்கூடிய நரம்பை கண்டிப்பாக எடுக்கணுங்க, இல்லாட்டி சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. ப்ரான் தொக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ரானும் டீவைன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, ரம்ப இலை, இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம், அதையும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை இப்போமே சேர்க்குறனால டிஷ் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் பிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு தக்காளியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரம்ப இலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா பொடிகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி வீட்டு குழம்பு மசாலா இருக்கும்ல, குழம்புத்தூள், அதுவும் சிக்கன் மசாலாவும் தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி வந்து இப்போ சேர்த்துடலாம். குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன், அதனால் அளவாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்ல மசாலாவோட பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல ப்ரானு, அதை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா கூட ப்ரான் நல்லா குக்காகி வரணுங்க. 3 to 4 மினிட்ஸில் நல்லா குக்காகி வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து உப்பு, உரப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ப்ரானும் நல்லா குக்காகி வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சுல்ல, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.